உள்ளாட்சி சுடர் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். சென்னை திருமங்கலத்தில் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சி பொதுக்கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் திரு டாக்டர் டி தங்கவேலு அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்த உதவித்தொகை ரூபாய் 2000ஐ ரூபாய் 5000ஆகவும் ரூபாய் 5000ஐ ரூபாய் 10,000ஆகவும் ரூபாய் 10,000ஐ ரூபாய் 20,000ஆகவும் பாகுபாடின்றி அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக இளைய சமுதாயத்தை அழிக்கிறது, தமிழக காவல்துறை உடனடியாக தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக இளைய சமுதாயத்தை அழிக்கிறது, தமிழக காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும், அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனை நடத்துவதும் பணியாற்றுவதும் சட்டப்படி குற்றம், சட்டத்தை மீறும் மருத்துவர்களை நிரந்தர பணி நீக்கம் மற்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என்றும், மின் கட்டணத்தை மாதம் கணக்கீடு மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். ஐயா காமராசர் நடத்தியதே அரசியல் என்றும், நல்லரசு அமைந்தால்தான் வல்லரசு ஆக முடியும் என்றும், மேலும் இந்தியாவை ஆம் ஆத்மி கட்சியால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்றும், மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் பேசினார். அடுத்தபடியாக இறுதியாக நமது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தங்கவேல் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் நமது நாடு மக்களாட்சி நடைபெறும் நாடு. முதற்கண் நமது மக்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், ஊடக நண்பர்கள், உழைப்பாளர் சகோதர சகோதரிகள், காவல்துறை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் ஆம் ஆத்மி கட்சியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம் ஆத்மி கட்சி என்பது சாதாரண மனிதன் கட்சி, அவ்வளவுதான். சாதாரண மனிதனுடைய கட்சி, வேற எந்த விதமான மாற்றமோ இதில் கிடையாது. இங்க மாற்றத்துக்கான அரசியல் சொல்றாங்க. முதல்ல அரசியல்னாலே நேர்மை நியாயம் உள்ளதுதான் அரசியல். அந்த நேர்மை நியாயம் தவறினால் அது அரசியலே அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம காமராஜர் நடத்தியது அரசியல், இப்போது நடத்தியது அரசியல் அல்ல. ஊழல், திருட்டுத்தனம், மக்களை ஏமாற்றும் கட்சிகள். தயவு செய்து மக்கள் விழிப்புணர்வு எல்லாம் சொல்றாங்க. சொல்லி சொல்லி மக்கள் குழம்பி போயிட்டாங்க. மக்கள் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நல்லவங்க யாரு ஓட்டு போடுறாங்க, அவன் கெட்டவனா ஆயிடுறான். யாரு நல்லவங்க எப்படி தெரியும்? நாம் தான் அவர்களுக்கு நல்லவர்கள் யார் என்று தெரிவிக்க வேண்டும். அது ஆம் ஆத்மி கட்சி கண்டிப்பாக செய்யும். ஒவ்வொரு கட்சியிலும் நிறைய கட்சி பார்த்திருப்பீங்க, உரிமைகளை பத்தி பேசுவாங்க. எல்லா தலைவரும் உரிமைக்காக போராடுவான். ஆனா அங்க இருக்க தொண்டன் கேட்கிற கேள்வியை கேட்டா அவனை கட்சியை விட்டு வெளியாம் சொல்லுவான். அவெல்லாம் உரிமையை பத்தி பேசுறான். ஆனா ஆம் ஆத்மி கட்சி அப்படி அல்ல. சாதாரண ஒரு தொண்டன் கூட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்சி. அப்பேற்பட்ட ஒரு கட்சியை இதுவரைக்கும் மக்கள் பார்த்திராத ஒரு கட்சி. நரேந்திர மோடி உலகத்தையே நான் மாத்திடுறேன், இந்தியாவையே மாத்திடுறேன் சொன்ன ஒரு மோடி. காங்கிரஸ் ராகுல் காந்தி ரெண்டு பேருமே இந்தியாவை நாசப்படுத்தினாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் நாசப்படுத்திட்டாங்க. எப்படி? அமிதாப் பச்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நடிகர் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனுக்கு வரி போடக்கூடாது சொன்னவர் தான் ராஜீவ் காந்தி. எங்க ஊழல் ஆரம்பிச்சிருக்கு? முதல்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. காங்கிரஸ் பலவீனமானது காரணம் ஊழல். ஊழல் இல்லாத கட்சி ஆம் ஆத்மி கட்சி மட்டுமே என்பது இந்தியாவில் நாங்கள் உரிமையோடு சொல்கிறோம். ஏனென்றால் அதற்கு சில சான்றுகள் சொல்கிறேன். பாஜக பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத கட்சி சொல்லிட்டு இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அனைத்து ஊழல்வாதிகளும் இருக்கும் கட்சி பாஜக. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சின்ன விஷயம் சான்றோட சொல்றேன் உங்களுக்கு. கொரோனா வந்தது, நல்லா உன்னிப்பா கேளுங்க சகோதரர்கள். கொரோனா வந்தது, எங்க வந்தது? சைனால வந்தது. சாதாரண
நரேந்திர மோடி இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால், சாதாரண ஒரு மனிதன் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? சைனாவில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து நம் இந்திய எல்லைக்குள் வருபவர்களை தனியார் மருத்துவமனையில் டெல்லியிலே அமைத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொரோனா முற்றிலும் நீக்கப்பட்ட பிறகு அவர்களை இந்திய எல்லைக்குள் அனுப்பியிருப்பேன். சரியா? அப்போது கொரோனா பரவி இருக்குமா? பரவி இருக்காது. கொரோனாவை பரப்பவிட்டு மக்களை நாசப்படுத்தி கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சிறு தொழில் குறு தொழிலாளர்கள் எப்போது மக்கள் இன்று வரை தலை தூக்க முடியவில்லை. இதற்கு யார் காரணம்? நரேந்திர மோடி ஒருவர் மட்டுமே காரணம். இது அனைத்து சான்றோடு இருக்கிறது. இன்னொன்று, ராகுல் காந்தி அவர் எப்படின்னா போர் அடிச்சா நாடாளுமன்றத்துக்கு போவார், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவார். ஒரு காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்றத்தை தூங்குறாரு. வீடியோ பார்த்திருப்பீங்க. இத மாதிரி ஒரு தலைவர்கள், அதே மாதிரி மோடி, ஒபாமா பொண்டாட்டி அவங்க கவுர் தான் போடுவாங்க. அவருக்கு புடவை எடுத்து கொடுக்கிறார் மோடி. பாத்தீங்கல்ல, ஒபாமா வந்தப்போ ஒபாமா பொண்டாட்டிக்கு புடவை கொடுத்தாரு. நாட்டில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சோத்துக்கு வழி இல்லாம, துணி கட்ட முடியாம ரோட்டோரத்தில் படுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்காத நீ ஒபாமா பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்கிற. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. காமராஜர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம் முன்னேற்றம் முன்னேற்றம்? என்ன முன்னேற்றம்? ராக்கெட் விடுறான், ராக்கெட் விட்டோன்னு கை தட்டுறான், பாராட்டுறான். சாதாரண சாக்கடையில தண்ணி போகல, அதுக்கு ஒரு 10 இன்ஜினியர். கேவலம் இல்ல, மட்டமா இல்ல?